எல்லோருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இந்த வீடியோல டேலி பிரைம் 5.0 இருந்து டைரக்ட்டா ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கான ஆப்ஷன் குடுத்திருக்காங்கங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும். என்ன அப்டின்னா, நம்மளோட ஜிஎஸ்டிஆர் போர்ட்டல்ல ஏபிஐ ஆக்சஸ வந்து எனேபிள் பண்ணணுங்க. இது எதுக்காகன்னா, நம்ம ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கும், டேலிக்கும் இன்டகிரேட் ஆகுறதுக்கான ஆப்ஷனுங்க. அத எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். முதல்ல நம்மளோட ஜிஎஸ்டிஆர் போர்ட்டல ஓப்பன் பண்ணி, அதுல இந்த ஏபிஐ ஆக்சஸ வந்து எனேபிள் பண்ணணும். நம்மளோட ஜிஎஸ்டிஆர் போர்ட்டல் ஓபன் பண்றேங்க. லாகின் குடுத்துக்கிறேன். இதுல நம்மளோட யூசர் நேம் கேக்குது. நம்மளோட யூசர் நேம், அதுக்கப்புறம் நம்ம பாஸ்வேர்டுங்க. நான் இப்போ இங்க லாகின் குடுத்துட்டேன். இப்போ நம்ம போர்ட்டல் இங்க லாகின் ஆயிடுச்சுங்க. இதுல நம்மளோட கம்பெனி நேம் பக்கத்துல இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மை ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மை ப்ரொஃபைல்குள்ள போயிட்டு குயிக் லிங்க்ஸ்ல மேனேஜ் ஏபிஐ ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க எனேபிள் ஏபிஐ ரிக்வெஸ்ட் எஸ் ஆர் நோ இருக்குங்க. இங்க எஸ் கொடுத்துட்டு டியூரேஷன் சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதுல 6 hours 30 days இருக்கும். நம்ம 6 hours கொடுத்துக்கலாங்க. இந்த 6 hours எதுக்கு அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம டேலி ஓபன் பண்ணி நம்மளோட ஜிஎஸ்டி லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா டேலில 6 மணி நேரத்துக்கு வந்து திருப்பியும் நம்ம அந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 6 மணி நேரத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது ஜிஎஸ்டில இருந்து டவுன்லோட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா, ஜிஎஸ்டிஆர் 2B 2A இந்த மாதிரி பண்ண வேண்டியது இருந்ததுன்னா நம்ம ஓடிபி எதுவும் பண்ணாம நம்ம ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாங்க. அதுக்காகத்தான் இங்க 6 hours நம்ம செலக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இங்க கன்ஃபார்ம் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆயிக்கும், உங்களுக்கு இங்க ஆத்தென்டிகேட் ஆயிக்கும். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டைரக்டா வந்து ஃப்ரீக்வென்ட்டா வந்து நம்ம ஓடிபி போட்டு டேலில பண்ணணுங்கிற அவசியம் இருக்காதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மள சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.